வந்து அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இன்னொன்று, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்து மற்றும் வேன் உரிமையாளர்களை காவல்துறை தாவேக நிகழ்ச்சிக்கு வண்டியை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது என்று மிரட்டும் வேளையில் உளவுத்துறை ஈடுபட தொடங்கிவிட்டது. நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் காரணம் கிடையாது, விநாயகர் சதுர்த்திலாம் காரணம் இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கேன். கூட்டம் வரக்கூடாது மாநாட்டுக்கு, இவ்வளவுதான். என்னங்க சார் செங்கல்பட்டு, திருவள்ளூர், தமிழ்நாடு பூராமா. ஆமாம்மா, நான் ஒரு பஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை மாதிரி ஏதோ ஒரு மாநாடின் போது தானே சார் நான் சம்பாதிக்க முடியும். அப்படி மீறி நீ கொடுத்தன்னா ஆர்டிஓ கிட்ட சொல்லி வண்டியை இம்போர்ட் பண்ண சொல்லுவேன். சார் இது நீங்கள் விஜய்க்கு கொடுக்குற நெருக்கடி மட்டும் இல்லை சார். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் ஆட்சிக்குள்ள நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தொழிலை நசுக்கிற வேலையும் நீங்கள் செய்கிறீங்க. எங்கள் ஆட்சியில் நிம்மதியாக தொழில் பண்ணுற அளவுக்கு நீ இருக்கிறனாலே உன்னை சும்மா விடக்கூடாது. எவனையுமே தொழில் பண்ண விடாமல் நாங்கள் 4.5 வருஷத்தில் காலி பண்ணியிருக்கோம். நீ வண்டி வேனு வச்சு ப்ரைவேட் பஸ் வச்சு வாடகை விட்டு சந்தோஷமாக இருந்துருக்குற, சீஸ் பண்ணி ஆர்டிஓ அனுப்பியா? பிரசாத் பைக்கை தூக்கல இருமா, பிரசாத் பைக் தூக்குனாங்களா இல்லையா? இல்லை சார், என்னால் ஜீரணிக்கவே முடியல சார் நீங்கள் சொல்கிறத. எனக்கு இதெல்லாம் இவனுங்க செய்வானுங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பிரசாத் பைக்கை தூக்குனது சட்டப்பூர்வமானதா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு தொழில்